ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியாவில் இதுவரையும் வந்ததுலேயும் ரத்தம் தெறிக்க ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் நிறைஞ்ச வைலண்ட்டான ஃபிலிம்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். அந்த படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, கதை ஓடிச்சோ ஓடியோ அதெல்லாம் மேட்டர் இல்லை. பட் அந்த ஒரு படம்ன்றது கதையை வச்சு ஃபைட்டு போயிருக்காது, அந்த ஃபைட்டுக்காக அதில் கொஞ்சம் கதை இருந்திருக்கும். அப்படின்ற மாதிரி மோஸ்ட் வைலண்டட் ஃபிலிம்ஸ்லாம் என்னென்னு இன்றைக்கி இந்த லிஸ்டிங் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நாங்கள் வாண்டடாகவே 2-3 படங்களை இந்த லிஸ்ட்டில் நாங்கள் தவிர்த்தோம். அனிமல் இது மாதிரியான ஒரு சில படங்களை தவிர்த்தோம். பிகாஸ் இப்பதான் ரீசெண்டா கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ்ல அதெல்லாம் போட்டிருந்தோம். சேம் லிஸ்டிங் ரிப்பீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு கொடுத்ததுன்ற காரணத்தினால அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா பார்ட் 2 வீடியோ கூட மேக் பண்றோம். அதுல அந்த விட்டு போன லிஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது லியோ. இந்த படம் ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸ், அந்த படத்தோட அஃபிஷியல் ரீமேக் அப்படின்னே சொல்லலாமே. அந்த படத்தோட பேர்ல இருக்க ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸ். அந்த ஒரு படத்துலலாம் வைலன்ஸ் அவ்வளோ மோசமா இருக்கும். கிட்டத்தட்ட அந்த ஒரு வைலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையுமே ரீச் பண்ணியிருப்பாங்க. பட் இது ஒரு கமர்ஷியல் படம்ன்றனால முடிஞ்ச அளவு நிறைய விஷயங்களை மறைச்சு இன்டைரக்டா காமிச்சு நமக்கு போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. பட் அதை தாண்டியுமே ரத்தம் தெறிக்க பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் இதில் காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் தனிப்பட்ட ஆக்ஷன் லவர்ஸ்க்கு ஒரு ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலா டோட்டல் ட்ரஸ்டிக் வைலண்டா தான் இருக்கும் அந்த ஒரு பேட்டில். முக்கியமா மார்க்கெட் ஃபைட் சீக்வன்சஸ்லாம் பயங்கர ப்ரூட்டலா இருக்கும். வைலண்ட்ன்றதை தாண்டி சைக்கோபேத் லெவலுக்கு விஜய் சார் அவ்வளோ டெரிஃபிக்கா இறங்கி சண்டை போடுற மாதிரியான சீக்வன்சஸ்லாம் நம்ம இதுவரையும் அந்த படங்கள்ல பார்த்ததில்ல. அவ்வளோ வைலண்டா இருந்தது அந்த படம். லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது தள்ளுமாலா. ஸோ இது ஒரு மலையாளம் ஃபிலிம். மலையாளம் ஃபிலிம்ல ஆக்ஷன் ஜானர் ஃபிலிம்லாம் வருஷத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியிலிருந்து இந்த படம் வந்தது. படம் காமிக்கலா ஒரு வைலண்ட் ஃபிலிம், ஆக்ஷன் ஃபிலிமா இருக்கும். பட் வைலன்ஸ் சீன் பை சீன் இருக்குன்னே சொல்லலாம். இது ஈகோ கிளாஸ் சண்டைன்ற மாதிரி வச்சுக்கலாமே. இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையும் யாரையாவது போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பர்டிகுலரா இந்த தியேட்டர் ஃபைட் சீக்வன்சஸ்லாம் இன்டென்சிட்டி வேற லெவல். அந்த தியேட்டரை கொளுத்துறது, சீட்டை அடிச்சுக்கிட்டு சாவுறது, ஸ்டார்டிங் சீக்வன்சஸா இருக்கட்டும், அப்புறம் கடைசி சீன்ல மூஞ்சி அடிச்சுக்கிட்டு ரத்தம் தெறிக்க அடிக்கிறதா இருக்கட்டும். கல்யாணத்துக்கு போற வழியில காருக்குள்ள வச்சுக்கிட்டே அடிச்சுக்கிட்டு சாவானுங்க கல்யாண மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு. அதெல்லாம் கொடூரத்தின் உச்சகட்டம்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்துல பயங்கர வைலண்டா காமிச்சிருப்பாங்க. அதுவும் கல்யாண மண்டபத்திலே ஒரு ஃபைட் நடக்கும். அதெல்லாம் வேற லெவல். அந்த மாதிரி இந்த படம் ஃபுல்லாவே ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவ்வளோ இருக்கு, அடிக்கிட்டே போலாம். அந்த அளவு ஒரு வைலண்டான ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம். லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது ராக்கி. இது 2021 தான் ரிலீஸ் ஆச்சு. ஆக்டர் வசந்த் அண்ட் டைரக்டர் அருண் மாதேஸ்வரனோட டைரக்ஷன்ல ஒரு படம். இது ஏ படம். இந்த வருஷத்துல ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைலண்டட் ஃபிலிமா இது இருந்தது. ஜஸ்ட் ஒரு லோக்கல் டானுக்கும் அந்த ஒரு டானுக்கு கீழே வேலை செஞ்ச ஒருத்தனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கிளாஷ் தான். அது எந்த அளவு இன்டென்ஸா, ப்ரூட்டலா, கிரவுண்டடா காட்ட முடியுமோ அவ்வளோ காமிச்சிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் ராவாவே இருக்கும். படம் ஃபுல்லாவே நிறைய வைலண்டான சீக்வன்சஸ் இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல இருந்து எல்லாமே, கண்ணை குத்துறது, மூஞ்சியை உடைக்கிறது, கழுத்தை கீறுறது, தலையை வெட்டுறது, குடலை உருவி மாலையா போடுறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த படம் ஃபுல்லாவே வைலண்ட். அதுவும் கிளைமேக்ஸ்லாம் ஒரு ஷாட் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருவருப்பா இல்ல ஒரு ப்ரூட்டலா வேற லெவல்ல புல் ஆஃப் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்சஸும் எல்லாமே தரமா இருக்கும். லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது புதுப்பேட்டை. இந்த ஒரு படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேங்ஸ்டர் ஃபிலிமா இருக்கும். இந்த ஒரு படமே கேங்ஸ்டர் பேஸ்டு ஃபிலிம். ஸ்லம்ல இருந்து ஒரு பையன் கேங்ஸ்டர் லைஃப்குள்ள வந்துடுறான். அவனோட டிராவல் எந்த அளவு போகுது அப்படின்றத வச்சுதான் இந்த படம். அந்த டிராவல்ல அவன் என்னென்னலாம் பண்றான், யாரெல்லாம் கொலை பண்றான், எப்படியெல்லாம் அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான் அப்படின்ற அந்த ஒரு விதத்துல கேரக்டர் வச்சு விளையாடுவாங்க. ஸோ கத்தி எடுத்து குத்துறது, கையை வெட்டுறது, தலையை வெட்டி கொண்டு வருவாரு. மொத்தம் ஒரு 50 பேர் 60 பேர் சேர்ந்து தனுசாரை போட்டு அடின்னு அடிச்சு மூஞ்சியை குழப்பாங்க. இது மாதிரி ரத்தம் தெறிக்க பல சீக்வன்சஸ் இருக்கு. இன்னொன்னு டிஸ்டர்பிங்கான சீக்வன்சஸ் இருக்கு. குழந்தைய கொண்டு போய் குப்பை திட்டில போடுறது, இது மாதிரி நிறைய டிஸ்டர்பிங் வைலண்டான சீக்வன்ஸ் இந்த படத்துல இருக்கும். ரொம்ப ஒரு கிரவுண்டடான ஒரு ஃபிலிமா இருந்திருக்குன்னே சொல்லலாம். லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது மார்க்கோ. ஸோ இது இப்பதான் ரீசெண்டா வந்தது. இதுவும் ஒரு மலையாள படம் தான். ரீசெண்ட் டைம்ஸ்ல சக்க போட்டு இருக்கக்கூடிய படம். பயங்கரமா இருந்தது ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம். அதாவது கதைப்படி பார்த்தீங்கன்னா இது நம்ம நிறைய படங்களை ஆல்ரெடி பார்த்த கதை தான். நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்ல இது மாதிரியான கதைகள்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நிறைய படங்கள்ல சேர்த்து வச்சு குழப்பி ஒன்று செஞ்சோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை இருந்தது. பட் கதையை தாண்டி வைலன்ஸ், அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், இந்த 1 vs all அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கமர்ஷியலா பண்றதை தாண்டி டெக்னிக்கலா, பிராக்டிக்கலா ஒருத்தன் இவ்வளோ பேரை அடிச்சா அது எப்படி அப்படின்ற அந்த ஒரு கோரியோகிராஃபிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபைட் கிளப் இது மாதிரியான படங்கள்லாம் சொல்லலாம். அதே மாதிரி தான் லியோலையும் காமிச்சிருப்பாங்க. அது மாதிரியான இன்டென்சிட்டியான ஆக்ஷன்லாம் வேற லெவல். கத்தி எடுத்து குத்துறது, கண் எடுத்து சுடுறது, கண்டமணி வெட்டுறது, ரத்தம் தெறிக்க அந்த படம் இருக்கும். பயங்கர வைலண்டான படமா இந்த மேக்ரோ இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்க நல்லா தான் இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒரு தடவை பார்க்கலாம். அதுவும் இந்த ஆக்ஷன் வைலன்ஸ் இது மாதிரி நான் தேடி பார்ப்பேன் ப்ரோ அப்படின்ற ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம். சம படம் தான்.
லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது சலார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் கமர்ஷியல் படம் தான், அதுவும் பிரசாந்த் நீல் ஸ்டைலில் வந்து சொல்லலாம். பட் இருந்தாலும் ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே வந்து வேற லெவல் பண்ணியிருப்பானுங்க. முக்கியமாக அந்த காளியம்மா ஃபைட்டு, அவங்க ஃப்ரெண்டு வரதா மேலே கையை வச்சிட்டான்றதுக்காக கையை வெட்டி தலையை வெட்டுற சீக்வன்ஸ், கிளைமேக்ஸ், இது மாதிரி மோஸ்ட் வைலண்ட் ஃபிலிமாக சலார் இருந்திருக்கும். ஸோ மோஸ்ட்லி நிறைய இடங்களை பிரபாஸை காட்டும் போதெல்லாம் ஒரு மூஞ்சில ரத்தம், கையில் கோடாரி, எல்லாத்துலேயும் வந்து ரத்தம் இருக்கிற மாதிரி அவ்வளோ வைலண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. தென் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்டர்பிங்கான ஷாட்ஸுமே இருக்கு. லைக் காளியம்மா ஃபைட்ல கழுத்துல இருந்து தலைவரையும் குத்தி தொங்க விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப கொடூரமா ரொம்ப வைலண்டான சீக்வன்சஸ்லாம் அந்த படத்துல இருக்கு. நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் கமர்ஷியல் ஃபிலிமோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் மாதிரி இருந்தாலுமே அது எவ்வளவு வைலண்டா பிரசென்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு வைலண்டா ப்ரூட்டலா பிரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் படம்னு சொல்லலாம். அதனாலே வந்து லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது வடச்சென்னை. கண்டிப்பாக இந்த படத்தை தாண்டி வேறு எந்த படமும் நம்பர் 1 பொசிஷனில் இருக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வைலன்ஸு, கிரவுண்டடு அப்படின்றதெல்லாம் சினிமேட்டிக்காக எடுத்துடலாம். பட் அது வந்து எவ்வளோ ரெஸ்டிக்காக எடுக்கிறாங்க அப்படின்றத வச்சு தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து பிரித்து பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் இப்போ வரையும் நம்ம பார்த்தலாம் மோஸ்ட்லி நிறைய விஷயங்கள் வந்து சினிமேட்டிக்காக நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் ராக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு அதை வந்து ரஸ்டிக்காக ராவாக வந்து நமக்கு ஆக்சுவல் விஷயங்களை பார்க்குற மாதிரி அது ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் மற்றதெல்லாம் சினிமேட்டிக் தான். பட் வடச்சென்னை வந்து பாத்தீங்கன்னா ப்ரூட்டல், வைலண்ட், அபியூசிவ் எல்லாமே கலந்த கிரவுண்டடான ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம். அதுலயும் ஸ்டார்டிங்ல ராஜனை கொண்டுட்டு அந்த அருவாலை வந்து டேபிள்ல போட்டுட்டு உட்கார்ந்து பேசுற சீன், அதெல்லாம் அந்த அருவாலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மைன்யூட்டா பண்ணியிருப்பாங்க. கழுத்துல கத்தி வச்சு குத்துறது, ட்ரக்ஸ் அடிக்கிறது, பின்னாடி வழியா வந்து சரக்கு ஏத்திட்டு வர்றது, இதுன்னு சொல்லிட்டு அந்த படத்துல அவ்வளோ வைலன்ஸான சீக்வன்சஸ்ன்னு சொல்லலாம். ரத்தம் தெரிக்கிறதுக்கு ஆக்ஷன் படமா வந்து பாத்தீங்கன்னா வடச்சென்னை வந்திருக்கும். இந்தியாவில் ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைலண்டட் ஃபிலிம்ஸ்ல வந்து கண்டிப்பா வடச்சென்னையுமே ஒரு பெஸ்ட் பார்ட்டை வந்து பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு தனிப்பட்ட ஃபேவரட்ஸ்னு கூட சொல்லலாம். நான் பார்த்த வைலண்ட் ஃபிலிம்ஸ்ல வந்து எது ரொம்ப ரொம்ப வைலண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத வச்சு இந்த லிஸ்டிங் கண்டிப்பா இதுல நிறைய பேருக்கு இந்த லிஸ்டிங் ஒத்து போயிருக்கலாம். தென் இதை தாண்டி உங்களுக்கு தனிப்பட்ட பர்சனல் ஃபேவரட்ஸும் இருக்கலாம். அதை நன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவிஷ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.